கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பைபிளில் சில வசனங்களை பாடலாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பைபிளின் ஒட்டுமொத்த வரிகளையும் உட்கொண்டு அதை பாடல் வடிவில் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். இந்த முயற்சி வெற்றியடைய உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். பாடலை கேட்கும் முன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது நாம் பாடலை கேட்போம். தொண்டு ஏற்பதற்கு அல்லவே, தொண்டு ஆற்றவே வந்தேனே. பலருடைய மீட்புக்கு ஈடாக இயேசு உயிரை கொடுக்க வந்தாரே. தொண்டு ஏற்பதற்கு அல்லவே, தொண்டு ஆற்றவே வந்தேனே. பலருடைய மீட்புக்கு ஈடாக இயேசு உயிரை கொடுக்க வந்தாரே. சொல்லி தோட்டத்துக்கு அனுப்பினாரே. 6, 9, 12, 3 மணி நேரமெல்லாம் வேலை செய்ய அழைத்தாரே. வேலைக்கு வந்த அனைவருக்கும் ஒரே கூலி கொடுத்தாரே. தொண்டு ஏற்பதற்கு அல்லவே, தொண்டு ஆற்றவே வந்தேனே. பலருடைய மீட்புக்கு ஈடாக இயேசு உயிரை கொடுக்க வந்தாரே. கூலி அளிப்பது என் விருப்பம், என் கிருபையாலை வருக்கும் சமமே. எருசலேம் சென்ற இயேசு சீடரை பார்த்து சானாரே. சிலுவையில் மரணம் உண்டு, 3ஆம் நாள் உயிர்ப்பேனே. தொண்டு ஏற்பதற்கு அல்லவே, தொண்டு ஆற்றவே வந்தேனே. பலருடைய மீட்புக்கு ஈடாக இயேசு உயிரை கொடுக்க வந்தாரே. துன்பக கிண்ணம் குடிப்பவருக்கே அரியணையில் இடம் உண்டு. வலப்புறம் இடப்புறம் அமர்வது தந்தை விருப்பம் நடந்திடுமே. பெரியவராக விரும்பினால் பணியாளராக வேண்டுமே. சேவை என்னமே பெரியது, கழுத்து பெறுவதே சிறந்தவே. தொண்டு ஏற்பதற்கு நீர் அல்லவே, தொண்டு ஆற்றவே வந்தேனே. பலருடைய மீட்புக்கு ஈடாக இயேசு உயிரை கொடுக்க வந்தாரே. குருடர்கள் இருவர் கத்தினாரே, தாவீதின் மகனே இறங்குமே. இயேசு நின்று பரிவுடன் விழிகளை தொட்டு குணமாக்கினாரே. தொண்டு ஏற்பதற்கு அல்லவே, தொண்டு ஆற்றவே வந்தேனே. பலருடைய மீட்புக்கு ஈடாக இயேசு உயிரை கொடுக்க வந்தாரே.
தொண்டு ஏற்பதற்கு அல்லவே தொண்டு ஆற்றவே வந்தேனே பலருடைய மீட்புக்கு ஈடாக இயேசு உயிரை கொடுக்க வந்தாரே ஜெபம். அமைதியே உருவான இறைவா, இதோ இந்த பாடலை கேட்பவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது வல்லமை இவர்கள் மேல் இறங்குவதாக. இவர்கள் மனதையும் இதயத்தையும் குணப்படுத்தி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இன்றே தாரும் இறைவா. ஆமென். அனைவரும் உடன்தானே சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுத்து கமெண்ட் செய்து உற்சாகப்படுத்தவும். நன்றி.